வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன், எதனால ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்களே ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியோட இதனால தான் நம்ம சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட்வேர்னால ஸ்லோவாக இருக்கும், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர்னால ஸ்லோவாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ராப்பரான வேலை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஹார்ட்வேர்னால பிரச்சனையா, இல்லை சாஃப்ட்வேர்னால பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பரான வேலை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இது எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, ஒரு 3 சினாரியோ இருக்குது. அதை வச்சு இந்த சினாரியோக்கு இதுதான் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போதே ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் உள்ளே போய் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுது, ஸ்லோவாகிடுது, இன்னும் கொஞ்சம் போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியான செகண்ட் சினாரியோ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு அப்ளிகேஷன், இப்போ ஒரு ஆட்டோகேடாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், இதை நான் ஒர்க் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ. இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஆன் பண்ணும்போதே ஸ்லோவாக இருக்கு பாருங்கள், அது எதனால அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம செக் பண்ணணும். ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் வந்து நம்ம செக் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தெரியல அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் நீங்கள் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் வந்து 100% இருக்குது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து ஓஎஸ் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. என்னால் ஓஎஸை ரீஇன்ஸ்டால் பண்ண முடியாது, நான் நிறைய சாஃப்ட்வேர் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்கப் இருக்குது, என்னால் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டூல் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டாஸ்க் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா ரன் ஆகிட்டு இருக்கும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணாமையே எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதில் வந்து இப்போ நான் இந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்து நான் இன்கேஸ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா என் டாஸ்க் கொடுத்துருங்க. இதில் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, அன்வான்டாக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள், ஏன்னா நம்ம ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சில ஃபைல்லாம் இன்ஸ்டால் ஆகும். அதில் வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆகும். என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓஎஸ் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியாமல் வந்து நிறையா ட்ரைவர்ஸ் வந்து அதில் ப்ளகின் ஆகிருக்கலாம், அதனால கூட உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். சாஃப்ட்வேர் ரிலேட்டட் போயிட்டீங்க அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் நல்லா இருந்து, இப்போ நான் டாஸ்க் மேனேஜரில் வந்து இதெல்லாம் வந்து என் டாஸ்க் கொடுக்க சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸில் சொல்கிறேன். நமக்கு தெரியாமல் வந்து நிறையா ட்ரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் வேற ஒரு சாஃப்ட்வேர், அன்வான்ட் சாஃப்ட்வேர்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அது நமக்கே தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா தேடி தேடி நம்ம என்ன வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிஸ்டம் வந்து நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும், கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோக்கான சொல்யூஷனு. செகண்ட் சினாரியோ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு 1 ஹவர் நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுதுங்கிறது தான் செகண்ட் சினாரியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். என்னென்னா, நம்மளோட அந்த கூலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் கை வைக்கிறீங்க, ஒரு ½ அன் ஹவரோ இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஹீட் வந்து அந்த காற்று வந்து ரொம்ப ஹீட்டாக வரும், ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக ஹீட் வரும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பில் வந்து நிறையா டஸ்ட் இருக்குது, நம்ம வந்து ப்ராசஸர் மேலே வந்து ஒரு தெர்மல் பேஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணுவோம், அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஒன்று அந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிருக்கலாம், இல்லைனா உங்கள் சிஸ்டமுக்குள்ளே வந்து நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஃபேனில் வந்து ஃபேனோட ஆர்பிஎம்னு சொல்லுவோம், அந்த ஃபேன் வந்து சுற்றுது இல்லையா, அதோட ஆர்பிஎம் வந்து கம்மியாக இருக்கலாம். அதுவுமே வந்து எதனால் கம்மியாகும் அப்படின்னா, டஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபேனை வந்து சுற்ற விடாது, அதனால் வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் ஏதோ பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கனாலே அந்த இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். தேர்டு சினாரியோங்கிறது வந்து நீங்கள் பர்டிகுலராக ஏதோ ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் நிறைய எடிட்டிங் பண்ணுறீங்க, நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் போடுவீங்க. அப்போனா என்னென்னா, அதுக்கு வந்து கிராஃபிக் மெமரி வந்து தேவைப்படும். அதாவது கிராஃபிக் கார்டு வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ கிராஃபிக் கார்டு நான் போட்டிருக்கேன், ஆனாலும் எனக்கு ஸ்லோவாக இருக்குன்னா, கிராஃபிக் கார்டோட கிராஃபிக்ஸ் ட்ரைவர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் கிராஃபிக் கார்டு போட்டிருந்து உங்களோட ட்ரைவர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்காது. அப்படி ஸ்லோவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாட்டி கிராஃபிக் ட்ரைவர்ஸை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ நீங்கள் AutoCAD வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குன்னா அதில் வந்து மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து ஒன்று பண்ணும்போது என்ன ஆகும்னா 2-3 டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரேமை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் 4 GB வச்சுருக்கீங்க அப்படின்னா 8 GB அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது வந்து மல்டி டாஸ்கிங் ரேமோட பர்பஸே வந்து மல்டி டாஸ்கிங் தான். ரேமுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரேமோட ப்ராசஸே பர்பஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் தான். இப்போ நீங்கள் வந்து AutoCAD நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அது பண்ணும்போதே வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படிலாம் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ரேமுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு விஷுவலாக வந்து கிராஃபிக்கலாக காமிக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை அதுக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரேமை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 சினாரியோ தான் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். இதில் வந்து என்ன சினாரியோவில் உங்கள் சிஸ்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், நான் வந்து பழைய லேப்டாப் வச்சுருக்கேன். என்னோட பழைய லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இதெல்லாமே பண்ணியாச்சு ஆனாலும் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஹார்ட் டிஸ்க்னா அதோட நார்மல் ஸ்பீடே வந்து நமக்கு 40 செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. நான் அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து SSDக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. அப்டேட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலுமே என் சிஸ்டம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராசஸர் வந்து வீக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மதர் போர்டில் ஃபால்ட் இருக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான். நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் நான் பண்ணியுமே எனக்கு வந்து இன்னும் அது ரெடி ஆகலை, இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு எதுக்குமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட மதர் போர்ட்லேயோ இல்லை ப்ராசஸர்லையோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுறதே வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு ஒரு சிஸ்டமுக்கோ லேப்டாப்புக்கோ நம்ம போயிடலாம்.